அது மதிய நேரம். ரகசிய காட்டோட வாசல் கிட்ட சோட்டுமான், பகீரா, ராமு யானை 3 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குரங்கு கண்ணுல கண்ணீரோட அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அட, இந்த குரங்கு நம்ம கிட்ட எதுக்கு வந்துகிட்ட இருக்கு? அது அந்த ரகசிய காட்டுக்குள்ள நுழைய பார்த்துச்சு. அப்ப திடீர்னு அங்கேயே அது நின்னுடுச்சு. அட, என்னால முன்னாடி எதுக்கு போக முடியல? நண்பா, நீ இந்த காட்டுவாசி இல்ல. இந்த காட்டுவாசியா இருந்திருந்தா இந்த கதவுல உன்னால போய் இறக்கலாம். நான் உங்க காட்டு ராஜாவை சந்திக்கணும். நான் சந்திக்கலன்னா எங்க அம்மா செத்துருவாங்க. அப்படி சொல்லி அந்த குரங்கு பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. அட இரு, நான் உன்னை உள்ள கூட்டுக்கிட்ட போறேன். அப்படி சொல்லி சோட்டுமான் அந்த கதவு திறந்து உள்ள போச்சு. அதுக்கப்புறமா அந்த குரங்கோட கைய பிடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போச்சு. அப்ப அந்த குரங்கு பார்த்துச்சு, அந்த காட்டுக்குள்ள எல்லா மரத்துலயுமே பல்பு மாதிரி எரியற பழங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அங்க ஜூஸால செஞ்ச ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அட, நான் எப்படி உள்ள வந்த? இந்த மரத்துல பழங்கள் எதுக்கு ஜொலிக்குது? இந்த நதியில தண்ணி தானே இருக்கணும். ஷர்பத் எப்படி இருக்கு? நீ உள்ள எப்படி வந்தினா எங்க காட்டுவாசி கூட நீயும் வரும்போது